ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம், அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் டேஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பன் பண்ண. ஸ்கூலுக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்க போயிருந்தோம். நம்ம எங்கெங்கே போய் என்னென்ன வாங்கணுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் அண்ணி சின்ன பாப்பா 3 பேரும் தான் போயிருந்தோம். யூனிஃபார்ம் எடுக்க தாங்க போயிருந்தோம். பாப்பாவுக்கு ஒயிட் யூனிஃபார்ம் இல்லை, அதனால் சரி ஒயிட் யூனிஃபார்ம் எடுத்து தைக்க கொடுக்கலான்ட்டு தான் போயிருந்தோம். பாருங்கள், எல்லாமே விலைவாசி எல்லாம் டபுள் ட்ரிபிளாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு 4 செட்டு யூனிஃபார்ம் எடுத்தோம். ஆனால் இப்போங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1800 ஒரு செட்டு சுடிதார் தான். ஆனால் தைக்கூலி இல்லாமல் 1800 வந்துருச்சு. நம்ம போன வருஷம் யூனிஃபார்ம் எடுக்கலை, அதனால் ரேட் ஏறினது தெரியல. நான் ஏதோ ஒரு 500 வரும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே போனால் ஷாலோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1800 வந்துச்சு பில்லு. சரி, ரெடிமேடு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஆனால் ரெடிமேடு அந்தளவுக்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, லைஃப் வராது. துணியும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொசப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குன்ட்டு மெட்டீரியலாகவே தாங்க எடுத்திருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த பட்டு பாவாடைலாம் குட்டி சாமி வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு உடுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அழகழகாக கலராக இருந்துச்சு அந்த பட்டு பாவாடை எல்லாமே. நம்ம மெட்டீரியலில் சுடிதார் எடுத்துட்டோம். சரி, அடுத்தது கர்ச்சிப்பு இந்தமாரி பார்க்கலான்ட்டு தாங்க வந்திருந்தோம். இந்த கடை செம்ம பெரிய கடைன்னு சொல்லலாம். இதில் இப்போ எல்லா ஐட்டமே வச்சுருக்காங்க. ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து ஸ்கூலுக்கு தேவையானது, பேகு, பெட்ஷீட்டு எல்லாமே அங்கே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். பாருங்கள், எனக்கு கண்ணாடி இருந்துச்சு. எங்கே போனாலும் எனக்கு இந்த கண்ணாடியெல்லாம் போட்டு பார்க்குறது தான் பெரிய வேலையே. ரொம்ப பிடிச்சிருந்தது. கலராக கண்ணாடி இருந்தது. சரி, நம்ம போட்டால் பார்க்கும் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தேன். அண்ணி விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்னையே பார்க்குறாங்க நான் கண்ணாடி போட்டதுமே. கண்ணாடி போட்டு அப்புறம் ஒரு கேப்பு வாங்கலான்ட்டு தான் போயிருந்தோம். அண்ணாக்கு ஒரு கேப்பு வாங்கிட்டு, சரி நம்ம சாமண்ட்ரி பாக்ஸு, வாட்டர் கேன் இந்தமாரி ஐட்டம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு செக்ஷன் வந்திருந்தோம். டவல் தாங்க எடுத்திருந்தோம். பாருங்கள், எல்லாமே ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கூல் ஓப்பனிங்கிறதுனால இந்த ரேட் விற்கிதா என்னன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எல்லாமே ரேட் டபுளாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட் எல்லாமே எவ்வளவோ வித்தியாசங்கள் வருது. அப்புறம் அடுத்தது அன்றைக்கி நைட்டி எடுத்தோம். நைட்டிலாம் எடுத்துகிட்டு அண்ணி பாப்பாவுக்கு நைட் ட்ரெஸ் மாரி ஒரு செட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் மாடிக்கு தாங்க வந்திருந்தோம். கீழேருந்து ஒரு 10 ஸ்டெப்பு மாடி என்னால் நடக்க முடியல. மேலே போய் ஒரு ஸ்டெப்பு இருந்துச்சு, அதில் போய் நான் உட்காந்துட்டேன். அங்கே வேலை செய்கிறவங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏம்மா லிஃப்ட்டில் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப ஷை ஆயிடுச்சு. அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு ஒரு செட்டு நைட் ட்ரெஸ் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு, நாங்கள் எப்போயுமே திருப்பூர் காட்டனில் தான் எடுப்போம், நம்ம ரஃப் யூஸ்க்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் அண்ணி இங்கே எடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வித்தியாசம் ரேட்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நைட் ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு இந்தாண்ட ஃபேன்சி ஐட்டம்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே இந்த கேட்ச் கிளிப் மாதிரி குட்டி கிளிப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்கே வந்திருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருஷ தட்டுலாம் நம்ம ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி பொருளாக தான் வாங்குவோம். இப்போ சோப்பு, சீப்பு, கண்ணாடி, எண்ணெய், பூ, பொட்டு என்னென்னமோ அதெல்லாம் தனியாக வாங்குவோம். ஆனால் இப்போங்கள பார்த்திங்கன்னா ஒரே தட்டில் எல்லாத்தையும் வச்சு அந்த ப்ரைஸ் எவ்வளவோ அந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நமக்கு ஃபேன்சியில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு அடுத்தது ரொம்ப எனர்ஜிலாம் கம்மியாயிடுச்சு அந்த ரேட்லாம் கேட்டு. அதனால் சரி கூல்ட்ரிங்க்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு, அங்கே தாங்க போயிருந்தோம். அப்புறம் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம்லாம் நிறையா இருந்துச்சு. தேவையான ஐஸ்கிரீம்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் இன்றைக்கி சந்தை, சரி வந்துடும் சந்தைக்கும் போய் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையிலையும் போய் காயெலாம் வாங்கிட்டு காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு போனோம். 3:30 மணி ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரத்துக்கு. நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே இந்தமாரி லீவு நாளில் ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்தமாரி தான் இந்த டைமும் போய் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிப்பன் தான். ஒரு 6 மாதம் தான் வரும் இந்த ரிப்பன். நம்ம அதுக்கே 2 செட்டு தான் வாங்குவோம். அதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் 5 மாதம் அவ்வளோதான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுருண்டு பழசான மாரி ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு வாங்குவோம். நம்ம இப்போ 3 கலர் வாங்கியிருக்கோம். பெரிய பாப்பாவுக்கு ஒரு கலர், சின்ன பாப்பாவுக்கு ஒரு கலரு. ஒயிட் காமனாக வாரத்தில் ஒன்ஸ் டைம் மட்டும் அதை வச்சுட்டு போகணும்.
அது வாங்கியிருந்தோம். அதுலேயே 2 செட்டு 6 செட்டு வாங்கியிருந்தோம் ரிப்பனு. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாருங்கள். எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் எங்கே போனாலும் நெயில் பாலிஷ் வாங்குறது தான் வேலையே. அதிகமாக வந்து நெயில் பாலிஷ் தான் வாங்குவோம். அதில் 2 கலர் வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து அன்னைக்கு கேட்ச் கிளிப் 3 கிளிப் வாங்கியிருந்தோம். 2 தான் இருக்குது, ஒரு கிளிப்பை காணோம். அது வேறு பையில் இருக்கா என்னன்னு தெரியல. 2 கேட்ச் கிளிப் வாங்கியிருந்தோம். அப்புறம் அண்ணி வந்து தாலி கயிறு வந்து வேறு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு இங்கே பாருங்கள், இதுதான் கை பின்னல், கையாலே வந்து திரிக்கிறது இந்த கயிறு. இந்த கயிறு வந்து 40 ரூபா. சாதா கயிறுலாம் பார்த்துட்டிங்கன்னா 10 ரூபா தான் வரும். ஒரு தாலி கயிறும் 3 மஞ்சளும் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அடுத்ததும் பாருங்கள், குஷி பின்னு. வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு அட்டை 1.5 அட்டை இந்த மாதிரி வந்துடும் நமக்கு குஷி பின். அதனால் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியில் தான் வாங்கியிருந்தேன். 3 அட்டை வாங்கியிருந்தேன். இது மட்டும் எப்படி தான் நமக்கு மிஸ் ஆகும்னே தெரியாது. குஷி பின்னும் ஊக்கும் வந்து இந்தமாரி வந்து அதிகமாக நமக்கு மிஸ் ஆகிடும். அடுத்து சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா அது ஒரு தோடு பைத்தியம்னே சொல்லலாம். ஆனால் வாங்கி வாங்கி வைப்பா. ஆனால் எதையும் யூஸ் பண்ண மாட்டாள். எப்போயாவது 1 டைம்ஸ் மட்டும்தான் வந்து தோடெலாம் வேர் பண்ணுவாள். ஒரு தோடு வந்து வெள்ளைக்கல் வச்சு நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த தோடு ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து நம்ம ஊக்கு தாங்க வாங்கியிருந்தோம். ஊக்கே ஒரு 30 ரூபாய்க்கு இருக்கும். ஊக்கு வாங்கியிருந்தோம். ஊக்கு, குஷி பின்னு இது எல்லாம் நம்மளுக்கு எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னு தெரியாது. அடிக்கடி மிஸ் ஆகிடும். போகிறப்பெல்லாம் வந்து ஊக்கும் குஷி பின்னும் தான் நான் வந்து அடிக்கடி அதிகமாக வாங்குறது. அடுத்து நமக்கு ஒரு சின்ன கேட்ச் கிளிப் ஒன்று வாங்கியிருந்தேன். சின்ன சின்ன பொருளாக இருந்தாலுமே நான் வந்து பார்த்து தாங்க வாங்குவேன். ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்குவேன். அடுத்தது வந்து ஃபேன்சி ஐட்டம் பார்த்தோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ட்ரெஸ் கடையில் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்கூல் லஞ்ச் பேக் ஒன்று வாங்கியிருந்தோம். பாருங்கள், இதுதான் ஒரு பேக் தான் வாங்கியிருந்தேன். சரி, இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கியிருக்கேன். ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு லஞ்ச் கூட வந்து ஒயர் கூடையிலே போட்டது ஒன்று இருக்குது. அடுத்து 2 வாட்டர் கேன் வாங்கியிருந்தோம். பிள்ளைங்களாம் எப்போ தான் ஸ்கூல் முடிப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா இந்தமாரி ஐட்டம் வாங்கியே வந்து முக்கால்வாசி நம்மளுக்கு பணம் வந்து செலவாகிற மாதிரி ஆகும். சில்வர் வாட்டர் பாட்டில் தாங்க இது. கலர் வச்ச மாதிரி இருந்துச்சு. சில்வர் வாட்டர் தான் 2 வாங்கியிருந்தோம். எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து எப்பயுமே வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்கூல் லீவ் முடிஞ்சக்குள்ளே போய் இந்தமாரி பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவோம். திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். எந்த பொருளுமே வந்து நம்ம சின்ன பாப்பா எப்படி கொடுக்குறோமோ அப்படியே வச்சுருப்பா. அதுக்கு ஆப்போசிட்டு நம்ம பெரிய பாப்பா அப்படியே அது 2 நாள் 3 நாள் வச்சுருப்பா. அப்புறம் திரும்ப வந்து வேறு இடத்த யூஸ் பண்ணணும்னு நினைப்பா. அடுத்து வந்து டவல் தாங்க வாங்கியிருந்தோம். லஞ்ச் பேக்குக்கு டவல் வாங்கியிருந்தோம். எது வாங்கினாலுமே 2 பேருக்கும் 3, 2 இந்த மாதிரி தான் வாங்கி வைப்போம். அடுத்து நம்ம துண்டு வீட்டு யூஸ்க்கு தான் வந்து துண்டு வாங்கியிருந்தோம். காட்டன் துண்டாக பார்த்து வாங்கியிருந்தோம். வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி துண்டு 3 வாங்கிட்டு வரலான்ட்டு 3 துண்டு தாங்க வாங்கியிருந்தோம். துண்டு ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு துண்டு பார்த்திங்கன்னா 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது துண்டு. இந்த விலையே வந்து ஷாக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிப்பீங்க. எனக்கு அது வந்து ரேட் அதிகமாக தான் தெரிஞ்சுது. அடுத்து வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் எடுத்து அங்கே டெய்லர் கடையிலே வந்து பாப்பாவுக்கு வந்து தைக்க அளவுலாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஷாலை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் வந்து அண்ணி பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நைட் ட்ரெஸ்க்காக வீட்டு யூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம திருப்பூர் காட்டனில் வாங்குறதா இருந்தாலும் கடையில் வாங்குறதுக்கும் பொருளுக்கும் விலைக்கும் ஏற்ற மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாதிரி தாங்க. இப்போ ஒரு விலை அதிகமாக இருக்குன்னா அந்த பொருளோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கும். விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற குவாலிட்டியில் தான் பொருள் இருக்கும். நம்ம நினச்சிப்போம் இங்கேயும் ஒரே பொருள் அங்கேயும் ஒரு பொருள், அப்படி இருக்காது கண்டிப்பாக. ஸ்கூலுக்கு இதோட ஷாப்பிங்லாம் முடியாது. இனி போகிறப்பெல்லாம் அது எதுவும் வாங்கிட்டு தான் வந்துட்டு இருப்போம். அடுத்து மேட் வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு வந்து ஒரு 4 மேட் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே வந்து ஒரே கடையில் தாங்க நம்ம வாங்கினது. ஃபேன்சி ஐட்டம் மட்டும் வேறு கடையில் வாங்கியிருந்தோம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.